தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையா அதுக்கு என்னமா காரணம்? வீட்டுலயும் சரி, வீட்டுக்கு வெளியிலயும் சரி, இந்த கிரகங்களோட ஆளுமை சர்க்கார் அப்படிங்கிறது உண்டு. அப்ப இந்த நவகிரக சர்க்கார் வந்து சரியா இருந்தாதான் அந்த வீட்டோட சர்க்கார் நல்லா இருக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா, நல்லபடியா போய் முடிச்சுட்டு வந்துட்டியா, வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், ஆனா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே சுக்கிரன் நெகட்டிவாக இருக்கும். எப்போ பாரு புலம்பல். அதிகப்படியாக நான் பார்த்த வரைக்கும் வாழை மரம் ஒன்றா வளராது, குடும்பமாக தான் வளரும், கொத்து கொத்தாக வளரும். அந்த வளர்ச்சியை நம்மளோட உடம்புல கொடுத்துரும். அது தென்கிழக்கு அப்படிங்கிறது ஹெல்த்து தொடர்பான குடும்ப உறவுகளுக்குள்ள ஹாப்பினஸ் இல்லை, மன அழுத்தம் இருக்குது, மூளை சார்ந்த நோய்கள் இருக்குது, காது கேட்கல, நுரையீரல் பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே இந்த வடகிழக்கு தொடர்பானது. அப்போ அந்த மாதிரி அடுத்தது தென்கிழக்கு சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வராததுனால, கிழக்கு அடைபட்டதுனால, அங்கே கிழக்கு அடைபட்டால் தலகில நின்னா கூட ஒரு ஆண் கூட, அது பையனோ அப்பாவோ மருமகனோ யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறத வடகிழக்கில் வச்சு அதை வளர்த்து அதுக்கு ஒரு புடவையை கட்டி மஞ்சள் குங்குமத்தை, அது இப்போ ஆடி மாதம் வேற கேட்கவே வேண்டாம். அது அத்தனை எல்லா பூஜையும் முடிச்சுட்டு உள்ளே போவாங்க. அங்கே சண்டை பிரச்சனைகள். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. திங்கக்கிழமை தோறும் 10 to 11 ஒரு தேங்காயை உடைங்க, பச்சரிசி ஒரு வாழை இலை வைங்க, வச்சு பச்சரிசி வைங்க, அதில் 2 மூடியும் உடைச்சி. பிபிக்கு கோயில் இருக்குது. இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கெலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்ல விஷயந்தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த விஷயத்துக்கும் ஒரு கோவில் இருக்குன்னு இல்லைங்களா? சூப்பராக எக்ஸலண்ட்டாக அடித்து நொறுக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச முருகனோட கோவில். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு புரட்சிகர வாஸ்து வல்லுனர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவங்க இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா நற்பவி. அம்மா, நிறைய பேருக்கு வந்து பல கேள்விகள் இருக்குது. அந்த பல கேள்விகளுக்கும் ஒவ்வொரு காணொளிகள் மூலமாக வந்து பதில் கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்தும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களுடைய காணொலியை தரணும்னு நேயர்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் சூப்பராக பண்ணிடலாம். நிச்சயமா. அந்த வகையில் நேயர்களுக்கு, அதாவது எங்களுடைய வியூவர்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, பரிகாரம் செய்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, என்னென்னோ தெய்வங்களெல்லாம் வேண்டிக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் செய்தும் கூட சில விஷயங்கள் அவங்க நினைச்சபடி நடக்கலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது. அதை நிறைய காணொளிகளில் வந்து கமெண்ட் பகுதியில் வந்து பதிவு பண்ணுறாங்க. நான் அங்கே தான் போனேன், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உண்மையா அதுக்கு என்னமா காரணம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து காரணம், ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து தான். நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நினைக்கிறத சரியாக நினைக்கணும். சரியாக நினச்சோம்னா சரியாக பேசுவோம், சரியாக பேசணும் அப்படின்னா சரியாக செயல்படுத்துவோம். அப்போ இந்த சரியாக அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல சரியான ஒரு நல்ல குடும்பமாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போட நல்ல வரவுகளோட ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னா வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது அந்த சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லக்கூடிய இருப்பியல் அந்த வீட்டில் பலமாக இருக்கணும். அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி, அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து இந்த 45 டிகிரி எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அப்போ அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது, என்ன மரம் இருக்குது, என்ன மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நேற்றைக்கு நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டு, வாஸ்து அப்படின்னா பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அகர முதல எழுத்தெல்லாம்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, அதுதான் ஆனா ஈனா அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத தத்துவம் தான் இங்கே பேஸ் வாஸ்துக்கு. அது எந்த வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் பஞ்சபூத தத்துவம் இல்லாமல் வாஸ்து சொல்ல முடியாது. அப்போ பஞ்சபூத தத்துவத்தில் இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜியை கனெக்ட் பண்ணாமையும் வாஸ்து சொல்ல முடியாது.
ஏன்னா நம்ம வீட்டுலேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி இந்த கிரகங்களோட ஆளுமை அந்த சர்க்கார் அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த நவகிரக சர்க்கார் வந்து சரியாக இருந்தால் தான் அந்த வீட்டோட சர்க்கார் நல்லாயிருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த நவகிரகங்கள் எங்கெங்கே என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கு அந்த வீட்டில் அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னது என்னன்னு பார்த்திங்கன்னா, பஞ்சபூத தத்துவத்தில் வடகிழக்கு நீரோட பகுதின்னு சொல்கிறோம், ஈசானியம்னு சொல்கிறோம், வாஸ்து பகவானோட தலைப்பகுதின்னு சொல்கிறோம், நம்மளோட பிரெயின் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்மளோட திட்டமிடும் அந்த கணக்கு அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்மளோட தலையெழுத்து அந்த வடகிழக்கில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். இத்தனையும் அந்த வடகிழக்கை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அந்த வடகிழக்கில் நீரை வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் நம்மளோட மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பூமிக்கு அடியில் வைக்கணுமா பூமிக்கு மேலே வைக்கணுமான்னு புரியாமல் நேற்றைக்கு பார்த்த ஒரு வீட்டில் வடகிழக்கில் ஒரு தொட்டி கட்டி ஒரு 100 குடம் தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஒரு தொட்டி கட்டி அதில் ஊற்றி வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல லோடு அவங்க கூப்பிட்டதே, என் பையன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதிட்டுருக்கான், அவனுக்கு ரிசல்ட் கிடைக்கல, ரெண்டாவது அவனுக்கு வந்து ஒரு மன பிரம்மை, அதாவது கிட்டத்தட்ட அவன் மெடிசன் எடுக்கிற அளவுக்கு வந்து மன அழுத்தத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சே அந்த வீட்டோட பகுதி என்ன பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், வடகிழக்கில் ஈசானி உங்கள் பாஷையில் ஈசானியத்தில் என்னம்மா வச்சுருக்கீங்க அப்படின்னா, தண்ணி தாம்மா வச்சுருக்கேன், தண்ணி தான் வச்சுருக்கேன். நானும் இதை யோசிக்கல, தண்ணி தான் வச்சுருக்கேன்னா கீழே ஜென்ரலாக எல்லாருமே கீழே தானே தொட்டி போட்டிருக்காங்க, சம்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கதை இருக்குது. இந்த மாதிரி ஏன் அவங்கள கட்ட வச்சுது அப்படின்னா, அந்த பாதிப்பு அங்கே ஜாதகத்தில் இருக்குது, அந்த பையனோட ஜாதகத்தில் இருக்குது. இந்த வடகிழக்கு பாதிப்பு இந்த மாதிரி இந்த தொட்டி கட்டி இந்த தண்ணி ரொம்ப நாளாக இவங்க இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடியே அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது குடும்ப தலைவனோட பகுதி. இந்த வீடு கட்டி வந்த பிறகு 4 ஆண்டுகளில் அந்த குடும்ப தலைவர் அங்கே இல்லை. இதெல்லாம் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கும் பொழுது பஞ்சபூத தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு பார்க்குறோம், நவ கிரகத்தின் அடிப்படையில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார் இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் சயின்டிஃபிக்காக அழகாக இடிக்காமல் உடைக்காமல் எதையும் மாற்றாமல் இருந்த இடத்துலேருந்தே 100% விக்டரி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இருப்பியல் வாஸ்து. அப்போ இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வைத்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய இந்த பேசிக்லேயே அடிபட்டு போயிடுது வீடுகள். அதில் குறிப்பாக நவ கிரகங்கள் வந்து ஆளுமையில் இருக்குது வீடு. அப்போ அந்த வீட்டில் வந்து குறிப்பாக ஒரு வீட்டில் பணவரவு தடைப்படுது, அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க நீட்டாக குளிக்க மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்க முடியாது, ஒரு 2 வீலரோ ஒரு காரோ ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைப்பாங்க, அது கடன் வாங்கியாவது ஒரு லோன் போட்டாவது வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்க முடியாது, ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் தலையில் வச்சுருக்க ஒரு மல்லிகைப்பூ கூட வாங்கணும்னு நினைப்பாங்க, இது எல்லாமே சுக்கிரன். ஒரு நல்லா நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா அழகாக நம்ம வந்து நல்லா மேக்கப் போட்டுக்கணும், இந்த மாதிரி நினைப்பாங்க. இதுவும் காஸ்மெட்டிக்ஸும் அங்கே சுக்கிரன். நல்ல மகிழ்ச்சியாக ஃபேமிலியோட நல்ல ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரணும், ஹாப்பியாக இருக்கணும், இதுவும் சுக்கிரன். இந்த மாதிரி சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து டிஃபால்ட்டாக மைனஸாக இருக்கும். இதில் இன்னொன்று, அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்ட வீடுகளில் நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவாங்க. அதில் குறிப்பாக இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டோம்னா உடனே இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா, நல்லபடியாக போய் முடிச்சுட்டு வந்துட்டியா, வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே சுக்கிரன் நெகட்டிவாக இருக்கும். எப்போ பாரு புலம்பல், இது அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது சொல்லிடுவாங்க, அல்லது மற்றவங்க அவங்கள சொல்லுவாங்க. ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்தா அம்மா அப்பா இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுக்கிரன் பாதிக்கப்பட்ட வீடுகள்லாம் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள். அப்போ வாஸ்து தப்பாக தான் இருக்குது. வாஸ்து இப்போ நம்மளை கூப்பிட்டு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வாஸ்து மாறினோன்னா வார்த்தைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், நல்லா தூங்குவாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த வார்த்தை வந்து நம்ம வந்து அடுத்தது இப்போ இதை நான் பாசிட்டிவாக நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வார்த்தையில் மாற்றத்தை கொண்டு வாங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்கள நீங்கள் வாழ்த்தும் போது
உங்களுக்குள்ள அந்த நல்ல ஒரு டிவைன் எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு நிறைய டிவைன் எனர்ஜி வரும். வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றோம். ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கு ஒரு பில்லு ஒரு 500 பே பண்ணுறீங்கன்னா, அந்த சர்வருக்கு நீங்கள் ஒரு 50 ருபீஸ் ஹாப்பியாக கொடுங்க. அந்த ஹோட்டல் முன்னாடி ஒரு கார் நிறுத்திட்டு போகும்போது அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு 10 20 கொடுங்க. இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ப்ளஸ் வந்து எந்த விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். தூங்கி எழுந்த உடனே இந்த நாளை பார்க்க வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி. நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடந்ததற்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போதே உங்கள் வீட்டோட வடகிழக்கை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை நிச்சயமாக கொடுக்கும். இப்போ சுக்கிரனை வந்து அதிகப்படியாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதிகப்படியாக வேலை செய்யுதுன்னா அது ஏதாவது சிக்கலை கொடுக்குமா? நிச்சயமா எல்லாமே அளவு தான். பொதுவாக முன்னாடிலாம் இந்த அப்படிங்கிறது வந்து பணக்கார நோய், சர்க்கரை நோயினாலும் பணக்கார நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. நிறைய பேருக்கு வரும், போயிடும், க்யூர் பண்ணிடுவாங்க. அவங்க நிறைய செலவாகும், வெளிநாடுகளுக்கு கூட போய் செலவு பண்ணி சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருது. அதை போய் கவனித்து நம்ம செக் பண்ணும் பொழுதும் அந்த வீட்டோட சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்றா வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அல்லது அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கும். அதிகப்படியாக நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து வாழை மரம் ஒன்றா வளராது, குடும்பமாக தான் வளரும், கொத்து கொத்தாக வளரும். அந்த வளர்ச்சியை நம்மளோட உடம்புல கொடுத்துரும். அது தென்கிழக்கு அப்படிங்கிறது ஹெல்த்து தொடர்பான பகுதியும் கூட. அந்த இடத்துல எப்போவுமே தண்ணி நின்று வாழை மரம், நீர் சம்மந்தப்பட்ட அந்த மரத்தை நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வைக்கும் பொழுது அது நம்ம வீடும் நம்ம உடம்பும் ஒன்று தான். அப்போ நம்மளோட சதையில் பிரச்சனைகள், சதை அழுகல் நோய்கள், அதாவது ஒரு புண்ணு இருக்கும் அது க்யூரே ஆகாது, அல்லது மங்கு, தேமல், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்தாலும் அங்கே தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ 2 சொல்லிட்டோம். வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் வரன் அமையலை, கல்யாணம் நடக்கலை, வருமானம் வரலை, வேலை அமையலை, படித்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, குடும்ப உறவுகளுக்குள்ள ஹாப்பினஸ் இல்லை, மன அழுத்தம் இருக்குது, மூளை சார்ந்த நோய்கள் இருக்குது, காது கேட்கல, நுரையீரல் பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே இந்த வடகிழக்கு தொடர்பானது. அப்போ அந்த மாதிரி அடுத்தது தென்கிழக்கு சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாழை மரத்தை நிறைய இடத்துல பார்க்குறேன். ஏன்னா அந்த பாத்திரம் கழுவுறாங்க, இல்லை அந்த தண்ணி வந்து வெளியில் எங்கேயும் போனால் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வாழை கன்று வச்சுருவாங்க. உடனே அது பெருகிரும், குடும்பமாக வளர ஆரம்பிச்சிடும். இது பிறகு வந்து ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருது. அதே மாதிரி கிழக்கு முழுசும் அடைபட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த வீட்டில் வந்து வியர்வை ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி பூஞ்சான் காலம் அங்கங்கே வந்து சுவற்றில் பூஞ்சான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கின், அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பூஞ்சான் உள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும், சோரியாசிஸ் இருக்கும். இது வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வராததுனால, கிழக்கு அடைபட்டதுனால. அங்கே கிழக்கு அடைபட்டால் ஒரு தலைகீழ நின்னா கூட ஒரு ஆண் கூட, அது பையனோ அப்பாவோ மருமகனோ யாருமே ஜெயிக்க முடியாது. சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும். அந்த சூரிய வெளிச்சத்து மூலம் அது சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் சொன்னாலும் அந்த வெப்பங்கிறது உள்ளே வந்தால் நல்ல ஒரு நீட்டாக பாசிட்டிவான வைப்போட அந்த வீடு இருக்கும். ஏன்னா இதையும் எத்தனை முறை சொன்னாலுமே அவங்க வந்து அதில் ஒரு மைனஸாக ஆயிடுறாங்க. அதாவது சில இடங்களில் வந்து எடுக்க முடியல. அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறத வடகிழக்கில் வச்சு அதை வளர்த்து அதுக்கு ஒரு புடவையை கட்டி மஞ்சள் குங்குமத்தை, அது இப்போ ஆடி மாதம் வேறு கேட்கவே வேண்டாம். அது அத்தனை எல்லா பூஜையும் முடிச்சுட்டு உள்ளே போவாங்க. அங்கே சண்டை, பிரச்சனைகள், அடிக்ஷன், மைனஸான விஷயங்களை அங்கே பார்க்க முடியுது. அப்போ அந்த மரத்தை ஒன்று எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டையும் நான் நேரடியாக போகும்போது குறிப்பிட்ட நம்ம நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்மளோட ஐபிசி பக்தியில் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா என்னோடய ஃபீஸில் 20% எப்போதுமே உங்களுக்கு ஆஃபர் உண்டு. அது போலவே நீங்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டு வாசல்லே என்னோடய கார் வந்து நிற்கும். நான் மட்டும்தான் வருவேன், நான் தான் வருவேன் வாஸ்து பார்க்குறதுக்கு. நான் வேறு யாரையும் நம்பியோ வேறு யாரையும் வச்சு நான் வாஸ்து பார்க்கறது கிடையாது. பொறுப்பு என்னோடது. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து 180 நாட்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வச்சுறேன். இதில் சோப்பு சொல்லுவேன், பவுடர் சொல்லுவேன், ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நேத்திக்கு பார்த்தவங்களுக்கு வடகிழக்கு பாதிப்பு, வேலை சில பிரச்சனைகள், ஜாதகத்தில் சனி கேது இணைவு, இதெல்லாம் நிறைய ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க வம்சாவளிகளில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, 2 திருமணங்கள் உண்டா, இல்லை யாராவது சிறு பிள்ளைகள் இறந்து தெய்வமாக கும்பிட்றாங்களா, வடகிழக்கு பிரச்சனை உள்ளவங்கலாம் வீட்டிலலாம் கன்னி தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கும்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யாருக்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்காம விட்டுட்டிங்களா, இல்லை நீங்கள் வட்டிக்கு விடுறீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வாஸ்துவும் கரெக்ட் பண்ணி அந்த தொட்டியை முன்னே எடுத்து வடமேற்கில் வச்சுருங்க. உடனடியாக சம்பு போடணும். இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி செப்டிக் டேங்க் வடமேற்கில் பள்ளம் இருக்குது, இங்கே குழி இல்லை, பள்ளம் இல்லை. அந்த வடமேற்கு செப்டிக் டேங்கை விட இது ஒரு அடி ஆழமாக இருக்கணும். இந்த விஷயத்தையும் எல்லாருமே கவனிக்கணும். உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்கோட ஆழத்தை விட உங்கள் வடகிழக்கில் உள்ள சம்போட ஆழம் 1/2 அடி 1 அடியாவது அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் ஆழம் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் இதையும் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து சோப்பு வந்து டவ் சோப்பு கொடுத்தேன், இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். சக்ரா கோல்டு டீ தான் நீங்கள் குடிக்கணும். தாழம்பூ ஊதுபத்தி தான் உங்கள் வீட்டில் பொருத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் வந்து பெரிய செலவு கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப குஷியாகிட்டாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண ரொம்ப இதெல்லாம் செய்யணும்னு ஆசை தான். ஆனால் வந்து இதெல்லாம் செலவு ரேட்டு என்ன, அந்த இன்னொரு டீ தூள் வாங்குறீங்க, இன்னொரு பிராண்டு வாங்குறீங்க, அதுக்கு பதிலாக இதை வாங்க போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல், ஒரு 10 ரூபா 20 ரூபா கூடுதல் பரவாயில்ல, இதை செய்யுங்க. நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டப்பாவில் கொட்டாதீங்க, அந்த பாக்கெட்டோடு வைங்க. அதில் இருக்கிற சக்கரம் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. அதை அடிக்கடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை டீ போடும்போது அந்த பாக்ஸை எடுக்கிறீங்க, அந்த சிம்பலை பார்க்குறீங்க. இப்படித்தான் வேலை செய்யும். உங்களோட ரைட் பிரெயின் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இந்த டேஸ்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை, அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த தாழம்பூ பற்றி எரியும் போது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி கிளியர் ஆகும். இந்த சோப்பு இந்த மாதிரி அவங்க உடனே அடுத்த வார்த்தை, எங்களுக்கு டவ் சோப்பு போட்டால் ட்ரை ஆயிரும், நீங்கள் ஏற்கனவே டிவியில் சொன்னதை வச்சு நான் போட்டு பார்த்தேன். சரி, உடம்புக்கெல்லாம் அதை போட்டுக்குங்க. ஃபேஸுக்கு மட்டும் ஜான்சன்ஸ் பேபி அதை போடுங்க. அதுவும் ஒயிட் கலர் தான், மென்மையாக இருக்கும். குழந்தையோட உடம்புக்கு தகுந்த மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன எப்படி சொல்ல முடியும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இதை விட சிம்பிளாக? உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. திங்கக்கிழமை தோறும் 10 to 11 ஒரு தேங்காயை உடைங்க, பச்சரிசி ஒரு வாழை இலை வைங்க, வச்சு பச்சரிசி வைங்க, அதில் 2 மூடியும் உடச்சி தேங்காயை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. சூப்பர் ரிசல்ட், பணம் நிச்சயமாக வரும். ஆமாம், இப்போ இந்த தேங்காய் வச்சு வழிபாடு செய்யணும், கண்டிப்பாக வந்து பணம் வந்தே சேர்ந்துடும், வராத பணமெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தேங்காய் வச்சு வழிபாடு செய்கிற அந்த திங்கட்கிழமை என்ன நேரத்தில் வந்து வழிபாடு செய்யணும், என்ன ஹோரையில் வழிபாடு பண்ணணும்? திங்கட்கிழமை 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே. இது வந்து சுக்கரஹோரை, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கரெக்டாக வாரம் தவறாமல், எத்தனை வாரம்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு பணம் வேணுமோ அவ்வளோ நாளைக்கு வீட்டில் அந்த அன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா அதை செய்கிறது ரொம்ப சிறப்பு. சொல்லி அடிக்கலாம். பிளாக்கேஜஸ் இருந்தாலும், மணி பிளாக் இருக்குது, பணம் வரமாட்டேங்குது, கொடுத்த இடத்துல வரல, 2வது வாங்கின இடத்துல என்னால் கட்ட முடியல, எனக்கு வர வேண்டிய சம்பளம் கம்மியாக வருது, சம்பளம் லேட்டாக வருது, எதுவாக இருந்தாலும் சரி இதை ரெகுலராக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போது பொதுவாகவே வந்து எல்லார்கிட்டையும் இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏற்கனவே நான் முதலாவது கேட்ட அதே கேள்வி தான், வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய கேள்வி. அது சில பேரை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் இதை தான் சொல்லுவாங்க, வீட்டில் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து வாஸ்து தான் பேசிக்காக சொல்கிறோம். வாஸ்து வந்து வடகிழக்கு தென்மேற்கு சிறப்பாக இருக்கணும். இதுக்கு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெல்லணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லா நடக்கணும் நமக்குன்னா அந்த 16 திசைகளை சொல்கிறோம். இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு தெய்வம் வேணும் இல்லைங்களா? பிபிக்கு கோயில் இருக்குது, இன்றைக்கி அஸ்ட்ராலஜிக்கெலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்ல விஷயந்தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த விஷயத்துக்கும் ஒரு கோவில் இருக்கணும் இல்லைங்களா? சூப்பராக எக்ஸலண்ட்டாக அடித்து நொறுக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச முருகனோட கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள முத்துக்குமார சுவாமி. சூப்பர் ரிசல்ட். ஒரு செவ்வாய்க்கிழமையில் உப்பு இல்லாமல் சாப்பிடணும். பட்னியாக இருக்கிறது நல்லது, விரதமாக இருக்கிறது நல்லது, அல்லது உப்பு இல்லாமல். ஏன்னா அங்கே இருக்கிற தையல் நாயகிக்கு உப்பு இல்லாமல் தான் படையல். உப்பு இல்லாமல் விரதம் இருந்து கோவிலில் தரிசனம் பண்ணலாம். வாரம் இப்போ நம்ம சென்னையில் இருக்கோன்னா வாரம் நம்மளால் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போக முடியாது. அப்போது இங்கேயே நம்ம வீட்லேயே உப்பு இல்லாமல் இன்றைய நாள் முழுவதும் மதியானம் லஞ்சோ நைட்டு டின்னரோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் உப்பு இல்லாத உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி சாப்பிட்டுட்டு, அது டயபெட்டிக் யாராக இருந்தாலும் உப்பு இல்லாத உணவு சாப்பிட்டுட்டு இன்றைய தினத்தில் விரதம் இருக்கிறதும், வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு முத்துக்குமார சுவாமிக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே 1 hour அந்த கோவிலில் அமைதியாக ஃபோன்லாம் பேசாமல்
அழகாக நிம்மதியாக உட்காந்துட்டு முருகனோட நாமங்களை திருப்புகள் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த விஷயம் மாறும். அவ்வளோதான் சீக்ரெட். அழகாக அப்படியே அழகாக எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். இதோட நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து ஏற்கனவே பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பார்க்காதவங்களுக்கும் இந்த தடை நீக்கும் எண்கள் எந்த தடையாக இருந்தாலும் சரி, நம்மளோட நேயர்கள் வந்து இந்த 19751 அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து அபாரமான வெற்றியை கொடுத்துட்ருக்கு. உங்கள் வாசல் படியில் கூட கால் மிதிக்காமல் ஒரு பக்கத்தில் 19751 எழுதி வைங்க. அதே மாதிரி டெய்லி 54 முறை இந்த 19751 எண்கள் வந்து நல்ல எழுதும்போது நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அது போலவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஆடி பூரம் வரப்போகுது. இந்த ஆடி பூரத்தில் ஆண்டாள் வழிபாடு வந்து பெரும் பணக்காரர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளும் கூட. பூரம் அப்படின்னா சுக்கிரனோட நட்சத்திரம். தாயார் வந்து பலம் பொருந்திய தெய்வம். என்னோட ரிசர்ச்சில் பெருமாளோட மனைவி மகாலட்சுமி ஸ்ரீரங்கத்தில் கூட காலை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு மனித பிறவியாக பிறந்து அது தெய்வமாக ஜோதியாக போய் கலக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோட. அப்போ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லு. வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வரலாம். ஆண்டாள் அல்லது நம்ம வீட்லேயே ஒரு ஆண்டாள் ஃபோட்டோ வச்சு அன்றைய தினத்தில் அக்கார வடிசல் யூடியூப்பில் பார்த்து எல்லோரும் செய்யுங்க. செஞ்சு அன்றைக்கி பிரசாதமாக படைச்சி நிறைய பேருக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிடுவார். அக்கார வடிசல் அப்படிங்கிறது குரு சுக்கிரன் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் அப்படின்னா சிறு பணம், குரு அப்படின்னா பெரும் பணம். குரு பார்க்க கோடி நன்மை. ஐபிசி பக்தியும் சுக்கிரன் தான். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அந்த சுக்கிரனோட வைப்ரேஷன் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள், வாஸ்து வந்து வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி மாயங்கள் செய்யப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. நன்றிங்கம்மா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.